ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ருக்மிணி 7 ஸ்லோகங்கள் அடக்கின ஒரு ஓலை எழுதி அந்த பிராமணன் கிட்ட கொடுக்குறான். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பிராமணன் யாரு அப்படின்னா கருடன். ராமாவதாரத்தில் பெரிய திருவடின்னு சொல்கிறோம் கருடனை இல்லையா? அந்த ராமாவதாரத்தில் ஆஞ்சநேயரை கண்டேன் சீத்தையை அப்படின்னு ராமர்கிட்ட சொன்ன உடனே ராமர் அப்படி ஹக் பண்ணிட்டார் ஆஞ்சநேயரை. அந்த மாதிரி கருடன் நினைக்கிறாராம், அந்த மாதிரி என்ன ஆலிங்கனம் பண்ணலையே, இப்படி நான் வாகனமாக அவரை தூக்கிட்டு போகிறேனே, ஆனால் என்ன ஒரு ஹக் பண்ணி எம்ப்ரேஸ் பண்ணிக்கலையே அப்படின்னு. இப்போ இது எனக்கு ரைட் சாய்ஸ், இதுதான் எனக்கு சான்ஸ். எனக்கு இது லக்ஷ்மியையும் அம்பாளையும் பகவானையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தூதுவனா நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமண வேஷம் போட்டுட்டு கருடன் வரார். கருடன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியும் இல்லையா? விதர்ப நாட்டிலேருந்து அப்படியே பறக்கிற நாளான்னைக்கு கல்யாணம். அந்த மெசேஜை கொண்டு போய் கொடுக்குறார். அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த கிருஷ்ணருக்கு எப்படி லீலைகள் தானே எல்லாமே தெரியாமல் இருக்குமா? அதுவும் கருடன் வராருன்னா தெரியாமல் இருக்குமா? அங்கே துவாரகாவுக்கு போன உடனே ஒரு பிராமணனாக மாறி அந்த ஓலைச்சோடி எடுத்துன்னு போகிறார். ஒரு பிராமணன் வந்திருக்கான், கையில் ஓலைச்சோடி இருக்குது, அதுவும் மகாலட்சுமி கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்குன்னு உடனே கிருஷ்ணர் ஓடி போய், எப்படி இன்ஸ்டிங்க்டில் தோன்றது பண்ணும், ஓடி போய் அவரை வரவேற்று இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா ருக்மிணி அப்படின்னு சொன்ன உடனே, படிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்களே படிங்க அப்படின்றார் கிருஷ்ணர். இது இல்லை, இது உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கார் ஒரு ப்ரைவேட் மெசேஜ், இது எப்படி நான் படிக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் படிங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த 7 ஸ்லோகங்களையும் படிக்கிறார். அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒரு கிருஷ்ணரை அட்ரஸ் பண்ணி சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் சொல்கிற போச்சு என்ன சொல்கிறா அப்படின்னா, புவன சுந்தரா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நாராயணத்திலையும் அந்த 79th ஸ்லோகம் 79th தசகத்தில் புவன சுந்தரம் தான் இருக்கும். அந்த புவன சுந்தரா அப்படிங்கிற நாமத்தோட ஆரம்பிக்கிறார். உன்னுடைய குணங்களை எல்லாம் நான் காதார கேட்டேன்ப்பா, அதனால் உன்னை நான் அடையணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கேன். சரி, 2வது ஸ்லோகத்தில் என்ன அது அந்த முதல் ஸ்லோகத்திலேயே சொல்கிற போச்சே, புவனசுந்தரான்னு நான் சொல்லியிருக்கேனே, அப்படின்னா எனக்கு அச்சம் மடம் நாணம்லாம் இல்லைன்னு நீ நினைக்காத. நீ புவனத்துக்கே அழகுள்ளவனா இருக்க, உன்னுடைய அழகுதான் என்னை இந்த மாதிரி பண்ண வைக்கிறது. அது உன்னுடைய குறை. என்னுடைய நாணத்தை மீறி நான் எழுதுறேன் அப்படின்னா அது என்னோட குறை கிடையாது, உன்னுடைய அழகினுடைய குறை அப்படின்னு அதில் முதல் சந்தேசத்தில் சொல்கிறான். 2வது சந்தேசத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது இல்லையா? ஏன்னா பிரகலாதன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டான். அப்போ இரண்யகசிபு இந்த தூண்லையா அந்த தூண்லையான்னு தக்ஷணம் வந்துடுறார், அந்த நெக்ஸ்ட் மினிட் வந்துடுறார். அந்த மாதிரி நீ வர வேண்டும், நரசிம்மன் வந்தா மாதிரி நீ வர வேண்டும்னு 2வது ஸ்லோகத்தில் அந்த நரசிம்ம அவதாரத்தை தட்சணத்துக்கு என்னை காப்பாற்றணுங்கிறத சொல்கிறான். புவனசுந்தரான்னு சொல்லி நாணம் எனக்கு இல்லைன்னு நீ நினைக்காத, உன்னுடைய அழகனுடைய குறைதான் என்னை இந்த மாதிரி எழுத வைக்கிறதுன்னு சொன்னவர். 2வதுல நரசிம்மன் மாதிரி தட்சணம் நீ என்னை காப்பாற்றணும்னு சொல்கிறான். 3வது ஸ்லோகத்தில் அம்புஜாக்ஷா அப்படின்னு சொல்கிறான். அம்புஜாக்ஷா அப்படின்னா தாமரை போன்ற கண்கள் உடையவனே, உன் கண் திறந்து உன்னுடைய தாமரை கண்களால் என்னை ரட்சிக்க வேண்டும், எனக்கு கடாட்சம் கொடுக்கணும் அப்படின்னு அம்புஜாக்ஷா அப்படின்னு 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். 4வது ஸ்லோகத்தில் கதாகிரஜன் அப்படின்னு சொல்கிறா கிருஷ்ணரை. கதாகிரஜன் அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய தம்பி. அந்த கதாகிரஜன்னா இருக்கக்கூடிய அந்த உன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய உன்னுடைய படைகள், உன்னுடைய ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இவாளை எல்லாரையுமே நீ அழைச்சிட்டு நீ என்னை காப்பாற்றணும், என்னுடைய ஆசை நிறைவேறணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். தக்ஷணம் நீ நரசிம்மன் மாதிரி வரணும்னு சொன்னவ, ஈவன் தென் நான் கடவுளை ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறான்.
5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா அஜிதன் அப்படிங்கிறா. அதாவது யாராலையுமே ஒன்றை வின் பண்ண முடியாது, அதனால் நீ இமீடியட்டாக வந்து குப்த சேனாவை கூட்டிட்டு வா. சேனைகளை வந்து தடார் புடார் காலாட்படை குதிரைப்படை யானைப்படையெல்லாம் அப்படியே பப்ளிக்காக தெரிகிற மாதிரி கூட்டின்னு வராத, குப்த சேனைகளாக கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து இந்த சிசுபாலனையும் ஜராசந்தனையும் இந்த ருக்மிணியையும் வதம் பண்ணிட்டு என்ன நீ ராட்சச விவாகம், தட் இஸ் அந்த அபகரிச்சுட்டு போகிறது, அந்த மாதிரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு 5வது சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு 6வது வந்து சஜஷன்ஸ் ருக்மிணியே கொடுக்குறான். சரி, நீ இப்படி குப்த சேனாவா வான்னு சொல்லிட்டேன், என்னை அபகரிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டேன், இவாளெல்லாம் வதம் பண்ணணும்னு சொல்லிட்டேன், ஆனால் நான் அந்த புறத்தில் தானே இருப்பேன், அந்த புறத்தில் வந்து என்னுடைய சகிகள்லாம் இருப்பா, ஆர் மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கலாம், இவாளெல்லாம் நீ எப்படி வின் பண்ணிட்டு வருவ? கத்தியின்றி ரத்தமின்றின்னு சொல்கிற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வதம் பண்ணிட்டா வர முடியும், ஆர் அந்த சகிகளை எல்லாமா பெண் பிள்ளைகளை எல்லாமா வதம் பண்ண முடியும்? அதுக்கு என்ன சஜஷன் சொல்கிறான்னா, நான் வந்து எங்களுடைய வம்ச குல வழக்கப்படி குலதெய்வ யாத்ரா போவேன். இந்த குலதெய்வ யாத்ரா அப்படிங்கிறது வந்து ஒன்லி பெண்கள் மட்டும்தான், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்லி லேடிஸ் மட்டும் குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை வணங்கிட்டு வரணும். அப்படி நான் குலதெய்வ யாத்ரா போகிறேன். இந்த இடத்துல இன்னொன்று பாருங்கோ, பார்வதி துர்கா தான் இவாளுடைய குலதெய்வமாக இருக்கா. இப்போ தான் நம்ம பார்வதி கல்யாணமும் பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த நவராத்திரியாகவும் இருக்கு. பார்வதியும் துர்காவுமா இருக்கக்கூடிய என்னுடைய குலதெய்வத்தை நான் வந்து ப்ரே பண்ண வருவேன். அப்போ என்னோட கூட என்னுடைய சகிகள் மட்டும்தான் இருப்பா, ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் இருப்பா. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம், யூ கேன் என்ன அபகரிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சஜஷனையும் 6வது ஸ்லோகத்தில் சொல்லிடுறான். சரி, 7வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, இத்தனைக்கும் மீறி ஒன்னவா கடாட்சம் கொடு, இப்படிலாம் குலதெய்வ யாத்திராவுக்கு வர போகிறேன், அம்புஜாக்ஷா நரசிம்மா அப்படின்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு, இத்தனைக்கும் மீறி இந்த விவாகம் நடக்கலைன்னா நான் என்னுடைய உயிரை விட்டுடுவேன், எத்தனை ஜென்மம் வந்தாலும் ஒன்னைத்தான் நான் வந்து என்னுடைய பத்தியாக நான் ஏற்றுப்பேன், இல்லாட்டி நான் ஐ வில் டை அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து அந்த சந்தேஷத்தில் அனுப்புகிறான். எப்படி இருக்கு பாருங்க. இந்த சந்தேஷத்தை படிக்கிறது யாரு? கருடன்னா பிராமணனா வந்திருக்கக்கூடிய கருடன் தான் மெசஞ்சரா படிக்கிறார். இதை படிச்ச உடனே பரபரன்னு ஆயிடுற கிருஷ்ணர். தாரகன் அப்படின்னு தன்னுடைய தேரோட்டிய கூட்டிட்டு கடகடன்னு ஓடுறார். அந்த கருடனையும் கூட்டிட்டு ஓடுறார். ஸோ ஓடினா விதர்ப தேசம் குண்டனிபுரம்க்கு போறார். இங்க என்ன நடக்கிறது? விதர்ப நாட்டில் இந்த சிசுபாலன் நான் தான் மாப்பிள்ளை அப்படின்னு அப்படி அலங்காரமா ஜல் சூப்பர் அலங்காரம் பண்ணிட்டு வராம, ஏன்னா அது ஒரு கர்வத்தோட நான் தான் அவளுக்கு ருக்மிணிக்கு அவ்வளோ அழகான ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆன்டி கிருஷ்ணர், என்ன பண்ண முடியாது அந்த கிருஷ்ணன், மாயாஜால கிருஷ்ணன், என்ன அவனை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்லாம் இவன் மனசில் கர்வத்தோட அந்த ருக்மிணியோட ஜராசந்தனோட எல்லாம் அப்படியே பயங்கரமாக ஏற்பாடோடு இவன் வந்துட்டு இருக்கான். இந்த ஒரு குலதெய்வ யாத்திராவுக்கு இவ போறா. ருக்மிணி அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ரத்னங்கள் வைடூரியங்கள் கோல்டு அது இதுன்னு போட்டு ஃபுல்லாக அப்படியே அலங்கார ரூபினியா இவ வந்து மகாலட்சுமியே அவதாரம். ஸ்ரீக்கே ஸ்ரீ அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும் இல்லையா, சார்சாந்த் லக்னான்னு சொல்லுவாள். அப்படி அலங்காரம் பண்ணி தன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு போகிறா. அந்த சகிகள்லாம் தள்ளி நிற்கிறா. என்ன பியூட்டின்னா, இந்த சகிகள் மட்டும் இல்லையா, இந்த ராஜாக்கள் பல தேசத்து ராஜாக்கள் எல்லாமும் வந்திருக்காளாம். ஏன்னா இன்விடேஷன் எல்லாருக்கும் போயாச்சு இல்லையா. இந்த கோலாகலமான கல்யாணத்தை பார்க்கறதுக்கு அவளும் அந்த கோவிலுக்கு வெளியில, நாட் இன்சைட் த டெம்பிள், எல்லாம் வெளியில நின்றுட்டு இருக்கா. இப்போ கிருஷ்ணர் தாரகன்கிற தேரொட்டியோட கருடனோட அப்படியே பறந்து வரார். இவன் இப்படி பரபரன்னு பறக்கிறானேன்னு பல்ராமருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. ஏன் கிருஷ்ணர் இவ்வளவு பரபரப்போட போறான், என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை தெரியல, ஏதோ ஒரு மெசஞ்சர் மாதிரி எவனா உனக்கு கொண்டு கொடுத்தா விதர்ப நாட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி லீக் அவுட் ஆகுது மெசேஜ். ஓஹோ, இது ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு இப்படி பரபரப்போட போறான் கிருஷ்ணன் அப்படின்னா, பல்ராமன் என்ன பண்றாராம், தன்னுடைய சேனைகளோட இவர் வர. ஏன்னா மறந்துட்டார் கிருஷ்ணர்,
அந்த ருக்மிணிங்கிற பேரை கேட்டு நான் இறந்துருவேன் அந்த 7வது சந்தேஷத்தை கேட்ட உடனே, அம்மா நீ பாக்கியசாலி, நீ என்னை பார்க்காம நீ இறந்துருவேன்னு சொல்கிற, உன்னை நீ கேட்ட இந்த மெசேஜ் கேட்ட அடுத்த நிமிஷமே நான் என்னோட உயிர் எங்கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு அவர் பறக்கிறார். குப்த சேனாவை கூட்டிட்டு வான்னு அவர் சொன்னதை சந்தேஷத்துல எல்லாம் மறந்துட்டார். அவனை ருக்மிணியை தேடின்னு போனோம், அபகரிக்கணுங்கிற மைண்டில் ஓடின்னு இருக்கு. அதுக்கு பலராமன் கூடவே சேனையை தூக்கின்னு ஓடுறார். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படையோட எல்லாம் வரார். இங்கே சிசுபாலன் ரெடியாக இருக்கான். குலதெய்வ யாத்திராவுக்கு போயிட்டு அப்படி வெளியில் வரா. கரெக்டாக கிருஷ்ணர் பறந்து வந்துடுறார். கருடன் கூட்டின்னு வர்றார் இல்லையா? ஸோ அந்த அப்படியே பறந்து தேரோட்டியோட தான் அப்படியே வந்து அப்படி ஜல்னு ருக்மிணியை அப்படியே அபகரிச்சுட்டு போறாருன்னா, சிசுபாலன், ஜராசந்தன், ருக்மி எல்லாம் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். ஒரு மாயாவி தானே கிருஷ்ணன். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பறந்து போயாச்சு. ருக்மிணியை விவாகம் பண்ணுறதுக்கு கூட்டின்னு போயாச்சு துவாரகாக்கு. இங்கே பின்னாடியே தான் பலராமர் அண்ணன் படைக்கஞ்சான், தம்பி கொடையான் படைக்கஞ்சான்னு சொல்கிற மாதிரி இங்கே அண்ணனுக்கு கொடையான் படைக்கஞ்சான். அண்ணன் படையோட வரார். எல்லாரையும் வதம் பண்ணிட்டு, இட் இஸ் வதம்னா எல்லாரையும் வின் கான்கவர் பண்ணிட்டு துவாரகாய்க்கு போனால் ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் கோலாகலமாக அதே நிச்சித் முகூர்த்த நேரத்தில் கல்யாணம் நடக்காது. என்னன்னா இது ஒரு அபகரிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு ராட்சச விவாகம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சந்தேஷம் பண்ணுறது அப்படின்னா இதில் என்ன தத்துவம் அப்படின்னா, ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய ருக்மிணி பரமாத்மாவை தேடறி தவிக்கிறான். பரமாத்மாவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய ருக்மிணியை தன்னடி சேர்த்துக்கணும்னு தவிக்கிறார். நம்ம பார்த்தோம் சுந்தரகாண்டத்தில் ராமருக்கும் சீத்தைக்கும் பாலமா பரம குருவா ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த மாதிரி இந்த இடத்துல கருடன் தூதுவனா வந்து இந்த சந்தேஷத்தினுடைய மெயின் மெசேஜ் தான் நம்ம பார்க்கக்கூடியது. எவ்வளோ அழகாக எழுதியிருக்கா ருக்மிணி. புவனசுந்தரா உன்னோடைய தப்பு தான் அது, நரசிம்மா தட்சணம் ஓடிவா, எப்படி வரணும் நீயே அதையும் சொல்லிட்டா. குலதெய்வ யாத்திராக்கு போகிறேன் அப்போவா, இது எல்லாம் மீறியும் நடக்கலைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா அந்த கல்யாணம் எப்படி கோலாகலமாக நடந்திருக்குங்கிறத நினச்சி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஜெய ஜெய கிருஷ்ணா, ருக்மிணி கல்யாணம், ஜெய ஜெய.